ஹலோ இன்வெஸ்டர்ஸ், ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேச போகிறோம் இன்றைக்கி. என்ன விஷயம்னா, மணி ஏன் ஃப்ரீ இந்த உலகத்தில்னு சொல்ல போகிறேன் நான் இன்றைக்கி. ஓகே, இது எல்லாருமே உன்னிப்பாக கவனிங்க. ஏன்னா இதுலேருந்து உங்களோட மைண்ட் செட்டே மாறப்போகுது. நான் சொல்கிறேன். ஸோ நேற்று நான் சொல்லியிருந்தேன், ரியல் அசெட்ஸை காசு வச்சு வாங்குங்க, காசுக்கு எந்த வேல்யூவும் கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, இப்போ ஏன் காசுக்கு ஜீரோ வேல்யூ இருக்குதுன்னு நான் இந்த உலகத்தில் நான் சொல்ல போகிறேன். ஸோ கொரோனா வைரஸ் டைம் யூஎஸ்ஏ என்ன பண்ணுச்சுன்னா, அவங்களோட ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணாங்கன்னா, கரன்சியை பிரிண்ட் அடித்தாங்க கரன்சியை. ஸோ தே பிரிண்டட் டூ மச் ஆஃப் மணி, ஓகே, இன் டு தி சிஸ்டம். ஸோ இந்த பிரிண்ட் பண்ண காசு யாருக்கு கொடுத்தாங்கன்னா, பேங்க்ஸ்கிட்ட கொடுத்தாங்க. அதுவும் 0% வட்டிக்கு பேங்க்ஸ்கிட்ட கொடுத்தாங்க. ஸோ பேங்க்ஸ் இன்கேஸ் என்ன பண்ணுச்சுன்னா, 0% வட்டிக்கு மக்களுக்கு கடன் கொடுத்தாங்க. ஸோ இந்த 0% வட்டியை வச்சுட்டு சில மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, லக்ஸரியஸாக ஏதாச்சும் வாங்குறது, ஏதாச்சும் ஒன்று பண்ணுறது பண்ணிகிட்டு இருந்தாங்க. சில பீப்புள் என்ன பண்ணாங்கன்னா, ரியல் அசெட்ஸ் வாங்கியிருந்தாங்க. ரியல் அசெட்ஸ்னால் S&P 500, அதை இண்டெக்ஸ் ஈக்விட்டி மார்க்கெட் வாங்கினாங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் வாங்கினாங்க. அந்த மாதிரி கோல்டு சில்வர் கூட வாங்கினாங்க சில பேர். அது வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ நீங்கள் ஜீரோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிற காசு, உங்கள் காசே கிடையாது. அது நீங்கள் எந்த காசுமே திருப்பி கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது இன்ட்ரெஸ்ட்டாக. அந்த காசை வச்சுட்டு அவங்க 15% ரிட்டர்ன் எடுத்தாங்க, சாதாரண மக்கள். ஓகே, இதில் சாதாரண மக்கள்னால் எல்லா மக்களுக்கும் 0% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது உண்மை தானே. எல்லா மக்களுக்கும் 0% இன்ட்ரெஸ்ட்டுக்கு கிடைக்காது. ஏன் கிடைக்காதுன்னா, உங்களுக்கு சிபில் ஸ்கோர்னு இருக்குது. உங்களுக்கு அந்த பேங்க்கு கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, அது யாருக்கு கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா, யாருக்கு ஃபேஸ் வேல்யூ இருக்கோ, ரியல் அசெட்ஸ் கணக்கு காட்டுறாங்களோ, நல்ல பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ, அவங்களுக்குன்னு இருக்கிற செல்ஃப் ஆத்தென்டிகேட், அவங்கன்னு நல்ல ஒரு அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு பேர் வாங்கினவங்களோ, அவங்களுக்கு தான் பேங்க் 0% இன்ட்ரெஸ்ட். ஸோ இதுலேருந்து என்ன நான் சொல்ல வரேன்னா, ரிச் பீப்புள், நல்லா டிக்னிஃபைடாக இருக்கிற பீப்புள், பேங்க்கோட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பீப்புளுக்கு மட்டும்தான் காசு ஃப்ரீ. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யணுன்னா, உங்களோட சிபில் ஸ்கோர், உங்களோட கிரெடிட் ஸ்கோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. பேங்க்கோட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் வச்சுக்கோங்க. பேங்க்கோட எப்படி ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களை நீ செய்யும் போது உங்களோட கிரெடிட் ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகும். பேங்க்ஸ் உங்களுக்கு ஈஸியாக லோன் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்தியாவில் வருமானு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். இந்த கம்மிங் 5 years 7 years 8 years வரதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அப்போ 0% இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் கேஷ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவர்மெண்ட். ஆனால் அந்த மாதிரி கொடுக்குற நிலைமைக்கு நீங்கள் இருக்கணும். ஓகே, நீங்கள் இல்லாமல் இருந்தீங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு கடன் வாங்க முடியாது. ஓகே, இப்போ நீங்களே சொல்லுங்கள், காசு ஃப்ரீயாக இல்லையா? ஃப்ரீ தான், ஆனால் it's according to your personal identity. Okay, so create good authenticate personality. மற்றவங்களுக்கு பேங்க்ஸ்லேயும் உங்களோட கிரெடிட் ஸ்கோர் எல்லாமே நல்லா வச்சுக்க பாருங்கள். then money is free for you. Okay, with free money you can make real assets. You can invest in real assets. Real assets will make money for you. That is how the rich become richer. Thank you.